வட இந்திய சாயமேற்று முறை கொண்டு தயாரிக்கப்படும் தென்னிந்தியாவின் பாரம்பரியமான ஒரு சேலையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் டு சேலைகள் பலவிதம் எபிசோட் 6. மதுரை சுங்கடி சேலைகள். சுங்கடி அப்படிங்கிற வார்த்தை சுண்ணம் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது. சுண்ணம் அப்படின்னா வட்டம் அப்படின்னு பொருள். சிறிய சிறிய வட்டங்களால் இந்த சேலை அலங்கரிக்கப்படுவதால் இதற்கு சுங்கடி சேலை அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. 17ஆம் நூற்றாண்டில் திருமலை நாயக்க மன்னர் வட இந்திய படையெடுப்பின் பொழுது குஜராத்திலிருந்து சௌராஷ்டிரிய நெசவு செய்யக்கூடிய மக்களை தென்னிந்தியாவுக்கு, அதாவது மதுரைக்கு கூட்டிட்டு வர்றாரு. தன்னுடைய அரண்மனையை சுற்றி அவர்களை குடியமர்த்தி ராஜ குடும்பத்திற்கு தேவையான ஆடைகளை வடிவமைக்க சொல்றாரு. வித்தியாசமான ஆடைகள் வடிவமைக்க சொல்லி அவர்களை ஊக்குவிக்கிறார். இந்த நெசவு தொழிலெல்லாம் முடிச்சுட்டு வைகை ஆற்றங்கரையில் மாலை நேரத்தில் எப்போதும் இந்த சௌராஷ்டிரிய மக்கள் பாடுவது விளையாடுவதுமா நேரத்தை போக்குவாங்க. ஒரு நாள் இப்படி ஒரு நெசவு செய்யக்கூடிய ஒருவர் என்ன பண்ணுறாருனா, வைகை ஆற்றங்கரையில் அந்த மணலில் படுத்துக்கிட்டே வானத்தை பார்த்து யோசித்துக்கிட்டு இருக்காரு. மன்னர் வேறு வித்தியாசமான ஆடைகள்லாம் வடிவமைக்க சொன்னாரே, என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த அடர்ந்த நீல நிற வானம் ஒரு நீளமான சேலையாக அவரோட கண்ணுக்கு தெரியுது. அதில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் சின்ன சின்ன வட்ட பொட்டுக்களாக தெரியுது. ஸோ இதை கான்செப்டாக வச்சு அவங்க ஏற்கனவே குஜராத்தில் பாந்தினி சேலைகள் நூலை கட்டி சாயமேற்றி பண்ணுவாங்க, நம்ம முந்தின எபிசோடில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பயன்படுத்தி அங்கங்கே நூலை வச்சு கட்டி கிட்டத்தட்ட ஒரு சேலைக்கு 20,000 முடிச்சுகள் போட்டு அதை சாயமேற்றி எடுக்கிறாங்க. அந்த சாயமும் முழுவதும் இயற்கையான முறையில் முதல்ல அந்த துணியை பூந்தி கொட்டையால் அலசி எடுத்துட்டு பெரும்பாலும் சாயத்திற்கு கடுக்காய் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பிலை, வெட்டி வேர், எலுமிச்சை இலை, பலாசு மர பூவினுடைய இதழ்கள், இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை கொண்டு இந்த சேலையை சாயமேற்றுறாங்க. ஸோ ஒரு அழகான மென்மையான காட்டனில் செஞ்ச ஒரு சேலை தயாராகிருச்சு. இது மன்னர் குடும்பத்திற்கு போகிறது அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன பட்டு ஜெரியா அதோட பார்டராக கோர்த்தாங்க. இதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மாங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயில், இல்லைன்னா சில பூக்களின் வடிவங்கள் கொண்டதா இந்த சுங்கடி சேலைகள் வடிவமைக்கப்படுது. ரொம்ப மனம் மிகுந்ததா, மெல்லியதா, எடையற்றதா, வெயிலுக்கு உகந்ததா ஒரு சேலை இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அதனுடைய நல்ல ஒரு ஜரிகையினால் அது பார்க்கவும் பார்வையாக இருக்குது அப்படின்னும் போது அந்த சேலை யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும்? இன்றைக்கும் சுங்கடி சேலைகள் மவுசு குறையாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதோட இந்த தனித்தன்மை தான். நீங்கள் முதலாக வாங்கின சுங்கடி சேலை என்ன கலர் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.